மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு, வாழ்வியல், அறம், மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விழுந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் உண்மையை அதன் பண்பாடு, இலக்கியம், சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது. 3 பிரிவுகள், 133 அதிகாரங்கள், மொத்தம் 1000 குறள்களில் இப்பாரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொன்மனையை இயற்றித் தந்த தமிழ் தாயின் தலைமகன் உலகில் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வப் புலவர் மகனார் திருவள்ளுவர். ஐயன் வள்ளுவர் பிறந்த வருடம் தமிழக அரசால் கிமு 31 என்று வழங்கப்படுகின்றது. சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க்செய்ன் என்பவரது மகள் வாசுகியை மணமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது. தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தில் வீரர்களை களைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார்.